எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒயிட் சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இது ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி, ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். அது போக இது வந்து ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு ஃப்ளேவரு. ஸோ இதோட என்ன ஃப்ளேவர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸ்க்கு இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா காஃபி, ஸ்ட்ராபெரி, இந்த ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் ஆட் பண்ணலாம். டார்க் சாக்லேட் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரமலும் ஆட் பண்ணலாம். என்ன விதமான ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணாலும் இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ்க்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும் ஃப்ளேவரு. ஸோ இதை வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட் நிறைய பேர் நம்ம ஹோம் பேக்கர்ஸ் வந்து பண்ணுறீங்க. பட் அதுக்கு வந்து நார்மல் விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணுறீங்க. அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ரெட் வெல்வெட்டோட இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷ் இல்லைனா வந்து சீஸ் ஃப்ராஸ்டிங் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ரெட் வெல்வெட் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ரொம்ப சிம்பிள். ரெட் வெல்வெட்டோட காம்பினேஷனில் ரொம்பவே சூப்பராக ரிச்சான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்றதை பார்த்துலாம். அதோட வீடியோவோட கடைசியில் இதை வச்சு நான் ஒரே ஒரு டெசர்ட் வந்து சிம்பிளாக பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் பேக்கரி சம்மந்தப்பட்ட சில இன்ஃபர்மேஷனும் தரேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இப்போ டைம் வேஸ்ட் பண்ண வீடியோக்குள்ளே போயிடலாம். சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க. ஓகே, ஒயிட் சாக்லேட் கனாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்க்ரீடியனை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன், என்னென்ன திங்ஸ் தேவைன்னு. ஸோ நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணி வேணால் பார்த்துக்கோங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் தேவைன்னு. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஜெலட்டினை வந்து வாட்டரோட மிக்ஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பேர் மாஸ் ஜெலட்டின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சைடில் வச்சுக்கிட்டு இஃப் இன் கேஸ் உங்களுக்கு வந்து ஜெலட்டின் எனக்கு வந்து பிடிக்காது, அதாவது வந்து இந்த அனிமல் போன்ஸ்லேருந்து எடுக்கிற வந்து ஜெலட்டின் வந்து எனக்கு பிடிக்காதுன்னா உங்களுக்கு திக்கிங் ஏஜென்ட் வந்து ஆப்ஷனலாக வந்து பெக்டின் இருக்குது. அப்படி இல்லைன்னா அகர் அகர் இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மேனுஃபேக்சரிங் இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து க்ரீமை ஹீட் பண்ணிக்கலாம். மேக் ஷோர் லோ ஹீட்டில் வந்து ஹீட் பண்ணுங்கள். க்ரீம் ஹை ஹீட்டில் வச்சிங்கன்னா க்ரீம் வந்து சடனாக வந்து பேர்ன் ஆகிடும். அதோட வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ரீம் ஹீட் ஆன உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு சாக்லேட் ஆட் பண்ணிக்கோங்க. சாக்லேட் வந்து சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. இது ஒரு வேளை பாராக இருந்ததுன்னா, இல்லை நான் யூஸ் பண்ணுற ஃப்ளெஷிங் சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொஞ்சம் டேப்லெட் மாதிரி வரும் பார்க்குறதுக்கு. ஸோ அது வந்து ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அந்த மாதிரி இருக்கிறது வந்து நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ கம்ப்ளீட்டாக க்ரீமில் வந்து சாக்லேட்டை ஆட் பண்ணி மெல்ட் ஆனதுக்கப்புறம் ஃபைனலாக ஜெலட்டின் போட்டுக்கோங்க. ஜெலட்டினை போட்டு ஜெலட்டினும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினர் எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கோங்க. இவ்வளோ தான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் என்ன ஸ்டெப்புன்றதை பார்க்கலாம். ஓகே, இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஹோம் பேக்கர்ஸுக்கெலாம். இது வந்து ஹார்ட் கனாஷ். நீங்கள் இது வரைக்கும் விப்பிங் க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட்டர் க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இது வந்து ஹார்ட் கனாஷ். இதை வந்து ப்ராப்பராக வந்து நம்ம கோல்ட் டவுன் பண்ணணும். டேரெக்டாக எடுத்து போய் ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க, ஐஸ் பாத் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பவுல் வச்சுருக்கீங்கன்னா அதை விட ஒரு பெரிய பவுலில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு வாட்டர் போட்டுட்டு அதோட சர்ஃபேஸ் நல்லா மூடுற அளவுக்கு பண்ணிவிட்டு அதை வந்து கோல்ட் டவுன் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக கோல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் டே ஐஸ் க்யூப்பில் வந்து போட்டு நம்ம ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு செட் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்தால் அது வந்து திக்காக இருக்கும். ஸோ ஜெலட்டின் திக்கிங் ஏஜென்ட்னால லைட்டாக வந்து விப் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன பர்பஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக விப் பண்ணிக்கோங்க. ரொம்ப விப் பண்ணிங்கன்னா கேர்டில் ஆகும். இந்த ஹாட் கனாஷாக இருக்கட்டும், எதுவுமே வந்து ஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து விப் பண்ணோன்னா அது வந்து கேர்டில் ஆகும். இதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. லைட்டாக விப் பண்ணுங்கள். லைட்டாக விப் பண்ணால் அது ஃபேர்ம் ஆகிறப்போ சூப்பராக இருக்கும். அது வந்து க்ரீமியாக இருக்கும். அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு இன்ஃபர்மேஷனோட ஒரு டெசர்ட்டும் நான் பண்ணி காட்டுறேன். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஆல்மோஸ்ட் நான் வந்து இந்த வீடியோவிலே சொல்ல வந்த இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன். அதை தாண்டி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் வந்து இப்போயே வந்து பதில் சொல்லிடுறேன். இந்த ஒயிட் சாக்லேட் கனாஷை பொறுத்த வரைக்கும் ஆல் பர்பஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு நாள் நான் ரெட் வெல்வெட் வித் ஒயிட் கனாஷோட நான் போடுறேன். இப்போ எங்களோட ஷாப்பில் அந்த மெனு இல்லை, ரெட் வெல்வெட் கேக் இல்லை. அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, வெண்ணிலா ஸ்பாஞ்சில் எங்களுக்கு வந்து எக்கோட ஸ்மெல் வருது, அது போக வந்து நல்ல ரெசிபி இருந்தால் கொடுங்க, சம்டைம்ஸ் நல்லா வருதுன்னு சம்டைம்ஸ் நல்லா வரமாட்டேங்குதுன்னு சொல்லியிருக்கீங்க எல்லோரும். என்ன ரீசன்னா எக்கோட ஸ்மெல் வரதுக்கான ரீசன் என்னென்னா, நல்ல வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பட் நிறைய திங்ஸ் இருக்கலாம் ப்ராப்ளம். என்னென்னன்றதை நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன்.
ஸோ நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் இதுதான் ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து செப்பரேட் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. வெனிலா எசன்ஸ் மட்டுமே பிரச்சனை கிடையாது. ரெசிபி நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ரிசல்ட்டு. ஸோ நிறைய பேர் செப்பரேட் எக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. செப்பரேட் எக் யூஸ் பண்ணுறப்போ எக்கு வந்து நல்ல டெம்பரேச்சரில் இருக்கணும். எக் யோக் 1 ட்ராப் கூட வந்து எக் ஒயிட்டில் வரக்கூடாது. அது போக பவுலில் வாட்டரே இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் கூட எக்கோட வந்து அந்த ரைஸ் ஆகிறத வந்து அது வந்து பேரியராக இருக்கும். அதுக்கு அது வந்து நல்லா ரைஸ் ஆகலைன்னா ரெசிபி வந்து அந்த ஏர் தான் வந்து ஸ்பாஞ்சுக்கு வந்து ஃப்ளஃபினஸ் கொடுக்குறது. பட் அது வந்து நல்லா வந்து ஏர் வந்து இதாகலைன்னா இது ஒரு ரீசன். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஓவன் வந்து நல்ல ஓவன் யூஸ் பண்ணல. எல்லோரும் சின்ன சின்ன ஓவன் யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சின்ன ஓவனாக இருந்தாலும் கரெக்டாக வந்து இல்லைன்னா வந்து ஒரு 2-3 மோல்டில் ஃப்ளாட்டாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பேக் பண்ணி பாருங்கள். அதாவது ஒரு லேயராக சின்ன சின்னதாக. நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆர்டர் 2 ஆர்டர் தான் வரும்னு நினைக்கிறேன் ஒரு நாளைக்கு. அப்படி இருக்கவங்க ஃப்ளாட்டாக போட்டு பேக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா சில்வர் ஃபாயில் மேலே வந்து சர்ஃபேஸ் வந்து டச் ஆகாத அளவுக்கு போட்டு பேக் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஐடியா. பட் 1 பை 1 நீங்கள் வந்து நீங்களே வந்து என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னு யோசித்து பார்த்து இது பண்ணுங்கள். ஸோ இது போக இதை பற்றி என்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் ரிப்ளை பண்ணுறேன் யாருக்காக இருந்தாலும் சரி. ஸோ ஓகே, இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோ வந்து க்ரோசன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருக்கோம். அது பாருங்கள். அது போக டெக்கரேஷன் ஆஃப் க்ரோசன்ஸ் சொல்லிட்டு ஒரு வீடியோ வருது. க்ரோசன்ஸ் வந்து எப்படி வந்து டெக்கோர் பண்ணலாம், என்னென்ன ஃப்ளேவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ சான் செபாஸ்டியன் சீஸ் கேக் வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷவர்டோ. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக யாராவது இருக்காங்க இல்லை ஹோம்மேட் பேக்கர் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார்